ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கட்லா மீன் வறுவலுக்கு நம்ம வந்து நம்ம அரைத்த விழுது சொன்னோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு குழம்பு கரண்டி அளவு நம்ம எடுத்துக்கலாம், தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சது வந்து கெட்டியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு புளி வந்து நம்ம எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொடியெலாம் போடலான்றதை பார்க்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் போதும் உங்களுக்கு மஞ்சள் தூள். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், வறுவலுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தூளுப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். இந்த மீன் வறுவல் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பொரிக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான் நாங்கள் எடுத்துப்போம், அதில் போட்டு தான் எடுப்போம். இந்த மசாலாலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த மீனில் நல்லா ஃபுல்லாக அப்படியே இது பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் எல்லா மீன்லேயும் நல்லா ஈக்குவலாக படுற அளவுக்கு நல்லா அப்படியே பரட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எப்படி போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வறுவலுக்கு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டோம் மீனை. கட்லா மீனை வந்து நல்லா ஊற வச்சு இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம். நல்லா தவா வந்து சூடானதும் நம்ம மீனை போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கல் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மீன் எல்லாமே இப்போ நம்ம போட்டுடலாம். எல்லா மீனும் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரித்து ஒரு 4 மீன் ஃபஸ்ட்டு வெந்ததுக்கப்புறம் அடுத்துக்கப்புறம் 4 மீன் அந்த மாதிரி வைக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி, ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிம்மிலே தான் இருக்கணும். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலே இருக்கணும். அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா மெதுவாக நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மீன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டோம்.
இப்போ நம்ம அது இந்த டைமில் வந்து பிரட்டி போட்டுக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து இந்த மாதிரி உடையாமல் எடுத்து தான் போடணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து போடணும். பார்த்திங்கன்னா அப்படியே மசாலா வந்து ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ ஒன்ஸ் ஒரு டைம் வந்து நம்ம திருப்பி போட்டுட்டோம் இந்த பக்கமும், அப்புறம் மறுபடியும் ஒருக்கா நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெட்டிஷாக நமக்கு வர மாதிரி, ஒரு ஃப்ரையாக இப்போ வர மாதிரி நம்ம இந்த பக்கமும் திருப்பி போட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா உங்களுக்கு அப்படியே ட்ரை ஆகுது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு வந்துடுச்சு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உடையாமல் நம்ம திருப்பி போட்டாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒருக்கா திருப்பி போட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சிம்மிலே தான் இருக்கணும். பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம போட்ட மசாலா எல்லாமே அப்படியே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்துட்டா உங்களுக்கு இப்படி இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கோல்டன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம்.